ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி தாபா ஸ்டைலில் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தாபா சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு 1/2 kg சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி இந்த கிரேவி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கிரேவி பண்ணுறதுக்கு இந்த சிக்கனை நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்குவோம். 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. அதை இதில் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 லெமனை இதில் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சு அதில் ஒரு 2.5 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டிருக்கேன். இது எல்லாமே பொரிஞ்சு வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கணும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்தளவு நல்லா வதக்கணும். இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கனையும் இதில் சேர்த்துக்கலாம். அதே பாத்திரத்தில் 1 கிளாஸ் தண்ணி கலந்து அந்த தண்ணியவும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் இதையும் இதில் சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டுக்கலாம் அதில். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 விசில் விட்டு இதை எடுக்கணும். இப்போ இதில் தாளித்து கொட்டுறதுக்கு நான் பட்டர் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இஞ்சியை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கேன். ஜீரகமும் பச்சை மிளகாவும் எடுத்திருக்கேன். இப்போ இதை நான் தாளிச்சாச்சு. இதை லாஸ்ட்டாக இதில் சேர்த்துக்கலாம். இப்போ 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம தாளித்து வச்சுருந்த இந்த பட்டரில் தாளித்து வச்சுருக்க இஞ்சி, சீரகம், பச்சை மிளகா இதையும் இதில் சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. லாஸ்ட்டாக மல்லி இலை இதில் தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, தாபா ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு, இட்லி தோசைக்கு, பரோட்டாவுக்கு இது எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.